Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அவன் இல்லாம ஈஸியா கேக் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பேரிச்சப்பழம் எடுத்துக்கலாம். இதில் உள்ள இருக்கிற கொட்டைகளை நீக்கிடலாம். சீட்லெஸ் இருந்தாலும் 1 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது அரை கப் அளவுக்கு பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். இப்போ ஊற வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேரமல் பண்ணிக்கலாம் சுகரை. அதுக்கு ஒரு பேனில் நான் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே சிம்மிலேயே வச்சுடுங்க. நல்லா சுகர் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், கேரமல் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லா கருப்பு கலரில் வரணும், பிளாக் கலரில் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா மாறிட்டே வருது. அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டே இருக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறி நல்லா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கலரில் வந்துட்டுருக்கு. கரண்டியெல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டக்குன்னு தண்ணியை ஊற்றிடுங்க, புகை மேலே படும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு விஸ்க் இல்லைனா மிக்சியில் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்படி பீட்டர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரணும். நல்லா 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்கோம், அதுலேயும் சுகர் இருக்கும். அப்புறம் கேரமல் வேறு பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனை எதுவும் இருக்கக்கூடாது. கடலை எண்ணெய் வாசனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேட்ஸ் அண்ட் கேரமல் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட் பண்ண முட்டை கலவையோட இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷன்லேயே நீங்கள் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் நான் முந்திரி பருப்பு நல்லா உடச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது கடாயில் வேக வைக்கலாம்.
இப்போ வேக வைக்க போகிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கணும். இப்போ வந்து சுற்றி நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஆயிலை. இப்போ இந்த கேக் டின்னில் ரெடி பண்ண பேட்டர் நம்ம இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் மாவு. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் எதுவும் இல்லாமல், ஏர் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் நல்லா டேப் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி கேஷ்யூ வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பு சுற்றி வச்சுட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நல்லா கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ கடாயை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ கேக்கை வந்து அதில் வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை இதில் வச்சிடலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். 40 மினிட்ஸ்க்குள்ளே லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வேக வச்சேன், நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து இப்போ வந்து ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா சூடெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடணும். நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா இப்போது சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் கத்தி போட்டு நம்ம கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் கத்தி வச்சுட்டிங்கன்னா எல்லாம் உதிரி ஆகிடும், சரியாக கட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. கீழே இருக்கிற பட்டர் ஷீட்டையும் எடுத்துருங்க, அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கடாயிலேயே இவ்வளோ சூப்பராக பிரமாதமாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு இந்த கேக்கு. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. செமையாக இருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வாவ், செமையாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.